இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற வார்த்தைகளை பார்க்கும்போது அவர்கள் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னார். இயேசு அந்த மகளை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று சொன்னார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் ஆண்டவர் காண்கிறார். உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது நாம் யாவரும் மருத்துவமனையை நாடுகிறோம், டாக்டரை நாடுகிறோம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ஆலயத்துக்கு போகிறோமா, தேவ ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறோமா என்ற விசுவாசம் குறைப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்திலே ஒரு மகளை குறித்து சொல்லப்படுகிறது. 12 வருஷமாக அங்கே பெரும்பாடுபட்டிருந்த அந்த மகளுடைய வாழ்க்கையிலே இருந்த எல்லாவற்றையும் வைத்தியருக்கு கொடுத்து செலவாகிவிட்டது. ஆனாலும் கடைசியில் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் மரித்து போகுவோம் என்று சொல்லி, மரித்து போய் விடுவோமோ என்று சொல்லி அவர்கள் பயந்தார்கள். அங்கே ஒரு கூட்டம் இயேசுவுக்கு பின்னே போகிறதை கேள்விப்பட்டு, இயேசுவிடத்திலே போனால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம் அவர்களுக்குள்ளே வந்தது. அந்த விசுவாசத்தோடு கூடவே அந்த கூட்டத்தின் நெரிச்சலிலே அந்த மகள் சென்றாள். சென்ற பொழுது இயேசுவை எப்படியாவது போய் பார்க்க வேண்டும், அவரிடத்திலே சென்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி சுகமாய் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசித்தார்கள்.